வணக்கங்களே, கடவுளூர் டிவி நேயர்கள் லட்சுமணன் அன்பு வணக்கங்கள். இவனும் பார்க்க போகிறது வார ராசி பலன் 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதான்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பாருங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது வந்து பொது பலன்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த பொது பலன்கள் பார்த்துக்கோங்க, அது வந்து ஜென்ரலாக இருக்கும். அதுக்கப்புறம் வர்றது தசாபுத்தி பலன். உங்களுக்கு என்ன தசாபுத்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். கன்னிராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ராசி அதிபதி புதன் 1-10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் வந்து நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கும். திருமணம் சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயங்கள் நடப்பதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. தொழில் ரீதியான விஷயங்களை புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணத்தோடு வரதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் 2 மற்றும் 9ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பரிவர்த்தனையிலேருந்து 9லே இருக்கிறதா தான் அர்த்தம். ஸோ அது வந்து வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அப்பா சம்பந்தமான விஷயங்கள் பெரும் பணம் வருவதற்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு வந்து இப்போ 10ல் இருக்கும். தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனம் தேவை. புதிய ஒப்பந்தங்கள், புதிய ஆர்டர் மூலியமாக வருகின்ற விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். இளைய சகோதர சார்ந்த விஷயங்கள்லாம் வந்து கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது. வீண் சந்தேகங்களை வந்து படாமல் கொஞ்சம் வந்து கேஷுவலாக மெடிடேஷன் சாண்டிங் பண்ணிங்கன்னா எல்லாமே கிளியராக இருக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு 4 மற்றும் 7ஆம் அதிபதியான குரு வந்து 9ல் இருக்கும்போது தாயார் மற்றும் மனைவி சார்ந்த விஷயங்கள் வந்து கொஞ்சம் பிரயாணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ 2 பேரும் சேர்ந்து போகிறதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. கொஞ்சம் நிறைய பிரயாணங்கள் அலைச்சல் இருக்கிற வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்திற்கு போகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளோட வளர்ச்சி, குழந்தைகளோட விஷயங்கள், குழந்தைகள் வந்து ஒரு பிரயாணம் மேற்கொள்வது, ஒரு படிப்புக்காக வெளிநாடு பிரயாணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9ல் இருக்கும்போது கணவன் மனைவி வந்து நல்ல ஒரு சுற்றுலா பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்கள், அற்புதமான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நடக்குங்க. ஸோ அதில் இந்த மாற்றமில்லை. 8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனம் தேவை. தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ வச்சுக்கோங்க, கொஞ்சம் பார்த்து நடந்தது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 9ஆம் அதிபதியான சுக்கிரன் அவர் வந்து 7ல் இருக்கும்போது வெளிநாடு சார்ந்த உறவுகளாக நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான புதன் வந்து 7ல் இருக்கும். புதிய தொழில் ஒப்பந்தங்கள் மூலியமாக நல்ல ஒரு வளர்ச்சி, நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அதெல்லாமே ரொம்ப சிறப்பான விஷயங்கள் தாங்க. ஸோ என்ன இப்போ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 5, 6, 7 ட்ராவல் பண்ணுறதுனால வேலை சம்மந்தமான விஷயம், குழந்தைகள் சம்மந்தமான விஷயம் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 12ஆம் அதிபதியான சூரியன் வந்து 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக நிறைய பிரயாணம் பண்ணுறது மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து ஏதாவது வெளியூர் டூர் போகிறதுனால சின்ன பிரிவுகளை ஏற்படுத்தலாம், மற்றபடி வேறு ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லைங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது இதுவரை பார்த்து பொது பலன்கள். அதுக்கப்புறம் பார்க்க போகிறது தசாபுத்தி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா கன்னி லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தியான சூரியன் 12ஆம் அதிபதி சூரியன் 7ல் இருக்கும்போது சுப நிகழ்ச்சிகள் சார்ந்த விஷயத்துக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறமான விஷயங்களுக்கும், மனைவிக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறது, லைஃப் பார்ட்னருக்காக கொஞ்சம் செலவு பண்ணுறதுலாம் கண்டிப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து சந்திர தசாபுத்தினா சந்திரன் வந்து 11ஆம் அதிபதியான சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுத்துருங்க. கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுத்தினா 3-8ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயம் ரொம்ப கவனம் தேவை. மாமியார் வீட்டில் வந்து விருந்து போகிறாங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. அதனால் கொஞ்சம் மம்பு வழக்குகள் இருக்கிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்கணும், கொஞ்சம் பார்த்து நடத்தணும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபுத்தினா ராகு வந்து 7ல் இருக்காருங்க. ஸோ 7ல் இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்களும், ராகு வந்து 7ல் இருந்தாலும் அது குருடைய சாரத்தில் இருக்கும்போது கணவன் மனைவி நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வது, வெளியூர் போகிற மாதிரியான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். பார்ட்னர்ஷிப் சம்மந்தமான விஷயங்கள், வியாபார ரீதியான விஷயங்களுக்காகவும் நிறைய பிரயாணம் மேற்கொள்வதற்கான ரொம்ப நல்லாயிருக்கு. கன்னி லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி வந்துடும். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி மற்றும் 4ஆம் அதிபதியாக வந்து 9ல் இருக்கும்போது கணவன் மனைவினால நிறைய பிரயாணங்கள், நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி வந்துடும். சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து அவர் வந்து 6ல் இருக்காருங்க. 5ஆம் அதிபதி 6ல் இருக்கும்போது குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சிறப்பாக இருக்கும். குழந்தைகள் அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்பு, நல்ல ஒரு வளர்ச்சி கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து புதன் தசாபுத்தினா புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 10ஆம் அதிபதியாக இருந்து 7ல் நீச்சபங்க ராஜயோகமாக இருக்கிறதுனால திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலியமாக பெரும் தொழில் வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நல்ல சிறப்பான விஷயங்கள், நல்ல மாற்றங்கள்லாம் கண்டிப்பாக இருக்குங்க. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருந்து அது 12ஆம் அதிபதி சூரியனுடைய சாரத்தில் போகும்போது புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், வியாபார ரீதியான விஷயங்களை கொஞ்சம் அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கலாம். சில கணவன் மனைவிக்கு நடுவில் வந்து கணவன் ஒரு ஊர்லேயும் மனைவி ஒரு ஊர்லேயும் வந்து கொஞ்சம் போகிற மாதிரி விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும்.
கன்னி லக்னமாக வந்து சுக்கிர தசாபத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 2 மற்றும் 9ஆம் அதிபதி வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப நல்ல குடும்பத்துக்கு தேவையான வருமானங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்களில் வந்து ஒரு வருமானங்கள் வருது, வெளியூர்லேருந்து ஒரு பெரிய வருமானம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ எல்லாமே ரொம்ப சிறப்பு தான். என்னை பொறுத்தவரை வந்து இதெல்லாமே ஒரு கேல்குலேஷன்ஸ் தான். ஸோ இந்த ஒரு கேல்குலேஷன்ஸ்லாம் தான் விஷயமே நடக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தது வந்து பொது பலங்கள். இனிமேல் பார்க்கும்போது தசாபுத்தி பலங்கள் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஸோ கன்னி லக்னமாக இருந்து சூரிய தசாபத்தினா சூரியன் 12ஆம் அதிபதியாக இருந்து அவர் 7ல் இருக்கும்போது கணவன் மனைவிக்கு நடுவில் நிறைய பிரிவினைகள் கொஞ்சம் அலைச்சல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ மற்றபடி எல்லாமே சிறப்பு தான். கன்னி லக்னமாக சந்திர தசாபத்தினா சந்திரன் வந்து 11ஆம் அதிபதியாக இருந்து அவர் வந்து ட்ராவல் பண்ணுறதே வந்து 5-6 குழந்தைகள் சம்பந்தமான விஷயங்கள், வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் சிறப்பான பலங்களை கொடுத்துரும். கன்னி லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபத்தினா 10ஆம் இடத்துல இருக்க செவ்வாய் வந்து 3-8ஆம் அதிபதியாக இருக்கிறனால தொழில் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸும் டென்ஷன்ஸும் சந்தேகங்களால் ஒரு டென்ஷன்ஸ் வரதுக்கான வாய்ப்புலாம் இருக்கும். ரொம்ப கவனமாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து ராகு தசாபம் ராகு வந்து உங்களுக்கு சனியுடைய சாதத்தில் வரும்போது கணவன் மனைவிக்கு நல்ல நிறைய கருத்து பேதங்களும் ஸ்ட்ரெஸ்ஸும் ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கன்னி லக்னமாக வந்து குரு தசாபத்தினா குரு வந்து 4-7ஆம் அதிபதியாக வந்து 9ஆம் இடத்துல இருக்கிறனால நிறைய லாபங்கள், பெரும் லாபங்கள், கணவன் மனைவி தாயார் மற்றும் தந்தையால் நல்ல லாபங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக இருந்து சனி தசாபத்தினா சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 மற்றும் 6ஆம் அதிபதியாக இருந்து அவர் குருடைய சாரத்தில் இருக்கும்போது நல்ல சிறப்பான பலன்கள், தொழில் நல்ல மென்மையான விஷயங்கள், குழந்தைகளுடைய வளர்ச்சியெல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கும். கன்னி லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 7 நீச்சமாக இருந்தாலும் அது நீச்சபங்க ராஜயோகமாக இருந்தாலும் தொழில் ரீதியான விஷயம், புதிய பார்ட்னர்ஷிப் சம்பந்தமான விஷயம், நல்ல வளர்ச்சி நல்ல ஏற்றங்கள் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. கன்னி லக்னமாக வந்து கேது தசாபுத்தி அந்தரம் கேது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இந்த சூரியன் சாரத்தில் இருக்கும்போது வியாபார ரீதியாக வந்து நிறைய பிரயாணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படும். கணவன் மனைவிக்குள்ள சின்ன சின்ன கருத்து பேதங்களால் ஒரு சின்ன ஒரு கேப்பாகி சரியாகிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்குது. கன்னி லக்னமாக சுக்கிர தசாவும் சுக்கிரன் 2-9ஆம் அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து பரிவர்த்தனை 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் மூலியமாக குடும்பத்துக்கு தேவையான பணங்கள், வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் ஒரு நல்ல பெரும் பணம் வருவதற்கான ரொம்ப சிறப்பாக இருங்க. ஸோ இதெல்லாம் ஒரு கேல்குலேஷன், ஒரு சின்ன கேல்குலேஷன்ஸ் தான். எது ப்ளஸ் மைனஸுங்கிறத கேல்குலேட் பண்ணி நீங்கள் வந்து இது அப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ என்னை பொறுத்தவரை ஒரு பிரார்த்தனை, மனதார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டெய்லி வந்து ஒரு இறைவனை ஓம் நமச்சிவாய இறைவன் உள்ளுக்குள்ளே இருக்கிறதா நினச்சி ஒரு சாண்டிங் ஒரு 10 நிமிஷம் பண்ணி பிரார்த்தனை பண்ணுங்கள். அந்த பிரார்த்தனை வந்து கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ இப்போ பார்க்கும்போது டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு 6 கிரக சேர்க்கைகள் வந்து மீன ராசியில் வருதுங்க. ஸோ அப்போது அது என்ன மாதிரி பலன்களை ஏற்படுத்தும்? ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா இதில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகிறது வந்து பார்த்திங்கன்னா இந்த சனியும் ராகுவும் வந்து அந்த ஏப்ரல் மாதம் பூரா அந்த இடத்துலேயே இருக்கும்போது ரொம்ப ஒரு ஸ்ட்ரெஸ்ஸான ஒரு சூழ்நிலை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏன்னா வந்து அது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு மாதமாக அங்கே இருக்க போது. அது மட்டும் இல்லாமல் மற்ற கிரகராசிகளும் பார்த்திங்கன்னா ஒரு கிரகங்களுடைய ஒரு கன்ஜக்ஷன் அங்கே இருக்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கும்னு பார்க்கலாம். இப்போ ராசி பிரகாரம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மேஜராக வந்து பார்த்திங்கன்னா மேஷ ராசிக்காரர்கள், மேஷ லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மேஜராக வந்து சனி ராகுனும் போதே பெருத்த லாபங்கள் வரும்னு நினச்ச இடத்துல தான் ஒரு ஸ்ட்ரக்காகி போய் நிற்கிறது, கொஞ்சம் வந்து எமோட் ஆகுது, நைட்டு தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ எந்த மாதிரி விஷயங்களை நமக்கு வந்து நினச்சி நம்ம பாதிப்படைவோம் அப்படின்னு சொல்ல போகும்போது சனி 3ஆம் பார்வை. ஸோ 3ஆம் பார்வைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2ஆம் இடத்தை குறிக்கும். ஸோ அப்போ வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்கள் ஒரு எமோஷனல் சுச்சுவேஷனை மேஷ லக்னக்காரர்கள் மேஷ ராசிகள் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 7ஆம் பார்வையாக வந்து வேலை சம்பந்தமான விஷயங்கள், வேலை ஆட்களால் ஒரு எமோஷனோ ஸ்ட்ரெஸ்ஸஸோ இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப அவசியம். அதுக்கப்புறம் பார்த்து சனியுடைய 10ஆம் பார்வை. ஸோ 10ஆம் பார்வை என்னும் போதே அது வந்து உங்களுக்கு வந்து தனுசை பார்க்குதுங்க. ஸோ தனுசை பார்க்கும்போது உங்களுக்கு தந்தை சார்ந்த விஷயங்கள், வெளிநாட்டில் இருக்கிறவங்க வந்து ஒரு எமோஷனான சிச்சுவேஷன்ஸை ஏற்படுத்தும். அது மட்டும் இப்போ 12ஆம் இடத்துலேயே இருக்கும்போது என்னமோ நிறைய விரயங்களை ஏற்படுத்தும். இதனால் வந்து என்ன ஆகும் அப்படின்போது நிறைய நமக்கு நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு செலவுகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எது தேவையோ அந்த தேவைக்கான செலவுகளை பண்ணுறது ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் சனி ராகுனும் போதே நீங்கள் வந்து உங்களுடைய குலதெய்வத்தை வந்து வழிபாடு பண்ணணும். ஸோ அந்த குலதெய்வத்தை வழிபாடு பண்ணிங்கனாலே அது சேஃப்கார்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ இப்போ அடுத்தது வந்து பார்த்தா ரிஷபராசி. ஸோ ரிஷப லக்னக்காரர்களுக்கு வந்து 11ல் வந்து சனி ராகு சேர்க்கணும் பெருத்த லாபங்களை கொடுத்தோம். ஸோ சனி ராகுன்றது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியை பார்க்கும்போது ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருந்தாலும் வந்து அது 11ஆம் இடங்கிறது வந்து ஒரு பெருத்த லாபங்களை நோக்கி. ஆனால் இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா இது வந்து குழந்தைகள். ஸோ இதில் வந்து யாருக்காச்சும் வந்து
குழந்தை இல்லாதவருக்கு வந்து இப்போது இந்த காலகட்டத்தில் குழந்தை கரு வந்து தங்குவதற்கான வாய்ப்புகளை கொடுத்துரும். ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து உங்கள் 5ஆம் இடத்தை சனி ராகு பார்க்கும்போது அந்த ராகுங்கிற விஷயம் வந்து செயற்கை மூலியமாக வந்து ஒரு கரு தங்குவதற்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அது வந்து 11ஆம் இடம்னு அது வந்து ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்துங்க. அது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா ட்ரீட்மெண்ட்டுக்கான கிரகம் வந்து ராகுவும் கேதுவும் ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ஸோ அது வந்து ரொம்ப பெரிய ப்ளஸ்ஸு. அது கேது அங்கே இருக்கும்போது கண்டிப்பாக ஓகே ஆகிறதுக்கான வாய்ப்புகளை கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 8ஆம் இடம், ஸோ 8ஆம் இடம் வந்து எதிரிகளால் திடீர் லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்பை ரிஷபராசிகள் கண்டிப்பாக கொடுத்துரும். ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 3ஆம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து 10. ஸோ தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஸோ தேவையில்லாத ஒரு விரயங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சொத்துக்கள், தாயாரோட உடல்நிலை சம்பந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். கணவன் மனைவியினுடையும் கொஞ்சம் சின்ன ஸ்ட்ரெஸ்ஸஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் வந்து ரொம்ப பாதிப்புகளை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் கவனமாக இருக்கிற காலகட்டமாக இருக்குது. அதே நேரத்தில் வந்து கடக ராசி கடக லக்னக்காரர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தா பெருத்த லாபங்களை நோக்கி உங்களுக்கு எண்ணங்கள் செல்லும். அதுக்காக வந்து அலைவீங்க, இங்கே போகலாம் அங்கே போகலான்னு. ஸோ உங்கள் முயற்சிகள் வந்து பெரிய வெற்றிகள் கிடைக்கும். அலைச்சல்கள் ஜாஸ்தி இருக்கிறதுக்கான கொஞ்சம் கவனம் வரணும். தந்தையோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வேலையிலும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எமோட்டாக இருக்கிற மாதிரி விஷயங்கள் பார்த்து நடந்துக்கணும். ஸோ இது வந்து கடக ராசிக்காரர்கள். சிம்ம ராசிக்காரர்கள் சிம்ம லக்னக்காரர்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா உங்களுக்கு வந்து 8லேயே இருக்குது. ஸோ 8லேயே இருக்கும்போது ரொம்ப 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 கஷ்டம். ஏன்னா வந்து என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு 3ஆம் பார்வையாக ரிஷபத்தில் வந்து தந்தை சார்ந்த ஒரு தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து பெரிய ஒரு ப்ராப்ளத்தை கொடுத்தும். ஸோ தொழில் செய்பவர்கள் வந்து அகலக்கால் வைக்காமல் கொஞ்சம் பார்த்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் வந்து ஃபேமிலிலையும் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள், குழந்தைகள் சம்பந்தமான விஷயம் எமோட்டாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்னால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அதே மாதிரி மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த 7லேயே கிட்டத்தட்ட எல்லா கிட்டமும் கணவன் மனைவி நல்ல ஒரு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே நேரத்தில் வந்து தாயாரோட உடல்நலம் சம்பந்தமான விஷயங்களை ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அப்புறம் தந்தை சார்ந்த உறவுலையும் கொஞ்சம் எமோஷன்ஸ் இருக்கும். ஸோ வெளிநாட்டில் இருக்கிறவங்களும் வந்து கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலாம் ராசிக்காரர்கள் துலா லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 6ல் வந்து சனி ராகுடைய விஷயங்கள் இருக்கும்போது கடன் சம்பந்தமான விஷயங்கள், வேலை சம்பந்தமான விஷயம் கொஞ்சம் டென்ஷன்ஸ் இருக்கும். குடும்பத்தில் வந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தர்க்கங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய ஏற்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் 8ஆம் இடத்துக்கு வந்து பார்வை சனியுடைய பார்வை இருக்கும் பொழுது கொஞ்சம் எமோட்டாவிங்க ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ உங்களுக்கே ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் நெகட்டிவ் ஃபீலிங்ஸ் நெகட்டிவிட்டியான தாட்ஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்குது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ அதான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துங்க. வேலை விஷயங்களும் தேவையில்லாத ஒரு கமிட்மெண்ட்டோ தேவையில்லாத தர்க்கங்களே தவிர்த்துக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து குழந்தைகள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸ் குடும்பம் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகளை நிறைய ஏற்படுத்தும். அதனால் அதுக்கப்புறம் கணவன் மனைவிக்கு நடுவே வந்து தேவையில்லாத வாக்குவாதங்களோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். ஸோ இதுதான் வந்து விருச்சிக லக்னம் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்புகளாக இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தனுசு லக்னம் தனுசு ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சொத்துக்கள் வீடு சம்மந்தமான விஷயம் ஒரு டென்ஷன் ஸ்ட்ரெஸ்ஸஸும் தாயாரோட உடல்நலம் சம்மந்தமான விஷயம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும். அது நீங்கள் பார்த்து நடந்துங்க. அது மட்டும் இல்லை வேலையில் வந்து தேவையில்லாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸஸோ டென்ஷன்ஸோ ஏற்படுத்தும். அதே மாதிரி உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால் வச்சு கொஞ்சம் ஸ்டக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதே மாதிரி மகர லக்னம் மகர ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சனியின் ராகும் ஒரு கன்ஜக்ஷனில் நிற்கும்போது என்ன மாதிரி விஷயங்கள் நடக்கணும் போது மகரத்துக்கு வந்து உங்கள் முயற்சிகள் வந்து திடீர்னு ஒரு ஸ்டக் ஆகிற மாதிரி ஒரு எமோட் ஆகிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக ஏற்படுத்தும். குழந்தைகள் விஷயங்களும் தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தந்தை சார்ந்த உறவுகள் வெளிநாட்டில் இருக்கணும் ஒரு எமோஷன்ஸான விஷயங்கள் இருக்கும். அதனால் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். அதுக்கப்புறம் ராசி கும்ப லக்னக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்தில் வந்து தேவையில்லாத ஒரு எமோஷன்ஸ் வீடு சொத்துக்கள் சம்மந்தமான விஷயங்கள் ஒரு டென்ஷன்ஸ் இருக்கும். அதே மாதிரி எதிரிகள் நமக்கு தேவையில்லாத ஒரு எதிரிகள் வந்து நமக்கு முன்னாடி ஒரு டென்ஷன்ஸ் ஆகிறதுக்கான இவ்வளோ கொஞ்சம் பார்த்து நடந்துக்கணும். மீன லக்னம் மீன ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ராசியிலே இருக்கும்போது நமக்கு வந்து வேலை போயிடுமோ வேலை விஷயங்கள் வந்து தேவையில்லாத ஒரு பயத்தை ஏற்படுத்தும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். அதே மாதிரி வந்து தேவையில்லாத சந்தேகங்கள் இப்படி ஆகிடும் அப்படி ஆகிடும்னு சொல்லிட்டு நமக்கு ஒன்றுமே ஆகாத போதே நம்ம வந்து இல்யூஷன்லேயே வந்து அந்த மாதிரி கற்பனையிலேயே வந்து ஒரு டென்ஷனோ ஸ்ட்ரெஸ்ஸோ வரதுக்கான ஆகிடும். ரொம்ப கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத எமோஷன்ஸ் தேவையில்லாத வாக்குவாதங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து அகலக்கால வைக்காமல் இருக்கணுங்க. ஸோ இதுதான் வந்து 12 ராசிக்காரர்கள் இந்த காலகட்டத்தில் வந்து மேஜராக அஃபெக்ட் ஆகுது. அதுவும் வந்து சனிராக வந்து 1 மாதம் இருக்குது ஏப்ரலில். ஸோ அதனால் வந்து இந்த ராசிக்காரர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கின்ற ஒரு காலகட்டம் பார்த்து நடக்குங்க. ஸோ இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஏன்னா இந்த விஷயங்கள் வந்து நீங்கள் அலர்ட்டாக இருந்தீங்கனாலே ரொம்ப சிறப்பாக இருக்கும். மற்றபடி என்னங்க ஸோ எல்லாமே சிறப்பு தான். ஸோ பிரார்த்தனை பண்ணுங்கள். ஸோ இதுக்கான பரிகாரம்னு சொல்ல போனோம்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப ரொம்ப நல்லது. குலதெய்வம் தெரியாதவர்கள் ஹரிஹரசுவரன் ஐயப்பனை வந்து வணங்க எல்லாமே சிறப்பாக நடக்கும் சொல்லிட்டு உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லட்சுமி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.